ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முருகப்பெருமானோட பிறந்த நாளான வைகாசி விசாக திருநாளை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. நானும் என்னோடய வீட்டில் காலையும் மாலையும் நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். காலையில் வெல்லம் கலந்த பாலும் பாசிப்பருப்பு பாயசமும் தான் பண்ணியிருந்தேன். 9:10லேருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரம் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் பூஜைலாம் பண்ணிட்டேன். அண்ட் அதே போல் ஈவினிங் கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் தான். 1 கிலோ அரிசியில் ஒரு 3/4 கிலோ வரைக்குமே போட்டு பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு கோயிலில் போய் கொண்டு போய் கொடுத்தேன். ஈவினிங் பூஜையும் சிறப்பாக நம்ம வீட்டில் பண்ணியிருந்தோம். ஜூன் 1ஸ்ட்லேருந்தே நான் நான்வெஜ் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நாளைக்கு வரைக்கும் என்னோடய விரதம் இருக்குது. ஏன்னா டியூஸ்டே அப்படின்றதுனால நாளைக்குமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாமே நாளைக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து நம்ம மண்டல் பூஜா பொருட்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. சிறு தொழில் பண்ணுற எல்லா பெண்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்றைக்கி வைகாசி விசாகத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணும். கந்தசஷ்டி அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அதாவது நம்மளோட கஸ்டமர் கம் சிஸ்டருக்காக நான் வேண்டுதல் வச்சேன். அது அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு. கிட்டத்தட்ட 3 பேருக்கு வச்சேன். அதில் ஒருத்தவங்க நிறைவேறிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட பர்மிஷனுடன் நான் அதை ஷேர் பண்ணுறேன். எல்லா புகழும் உண்மையிலே முருகருக்கு. இப்போ நான் ஒன்று நோட் பண்ணேன். நான் எனக்காக வேண்டுறதை விட மற்றவங்களுக்காக ஒரு வேண்டுதல் வச்சேன்னா அது இமீடியட்டாக நடந்துடுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக தாங்க தெரியுது.